இந்திய ராணுவ ரகசியங்கள் தொடர்பான 10 GB டேட்டாக்களை திருடிய பாகிஸ்தான். இந்தியா எப்படி சிந்திக்கும் என தங்களுக்கு தெரியும் எனவும் பகிரங்க எச்சரிக்கை. போர் பதற்றத்திற்கு மத்தியில் இரண்டாவது முறையாக ஏவுகணை சோதனை செய்த பாகிஸ்தான். நாட்டின் பாதுகாப்புக்காக ராணுவம் முழுமையாக தயார் நிலையில் உள்ளதாக ஷபாஸ் ஷரீப் அறிவிப்பு. பாகிஸ்தானின் எச்சரிக்கைக்கு மத்தியில் காஷ்மீரில் 2 புதிய நீர்மின் திட்டங்களை தொடங்கிய இந்தியா. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அதிரடி நடவடிக்கை. பாகிஸ்தானுக்கு வழங்கும் நிதியை குறைக்க வேண்டும். ஆசிய வளர்ச்சி வங்கிக்கு மத்திய நிதி அமைச்சகம் கடிதம். பெஹல்காம் தாக்குதலுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கண்டனம். தீவிரவாதத்துக்கு எதிரான போரில் இந்தியாவுக்கு முழு ஆதரவு வழங்க தயார் என்றும் உறுதி. வக்ஃபு சட்ட திருத்தத்தின்படி நடவடிக்கை எடுக்க விதிக்கப்பட்ட இடைக்கால தடை வரும் 15ஆம் தேதி வரை தொடரும். புதிதாக தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்கவுள்ள PR கவாய் அமர்வு வழக்குகளை விசாரிக்கும் என்றும் அறிவிப்பு. மதுரையில் தாவேக தலைவர் விஜய்க்கு சால்வை அணிவிக்க வந்த தொண்டர் தலையில் துப்பாக்கியை வைத்த ஒய் பிரிவு பாதுகாவலர். தாக்க முற்பட்டதாக நினைத்து துப்பாக்கி வைத்த சம்பவத்தால் தாவேகவினர் அதிர்ச்சி. நீட் தேர்வில் ஆள்மாறாட்டத்தை தடுக்கும் வகையில் பயோமெட்ரிக் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த திட்டம். ஆதாரை பயன்படுத்தி முக அடையாளத்தை சரிபார்க்கும் முறை வெற்றி பெற்றதாக தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் விளக்கம். நீட் தேர்வில் இடம்பெற்றிருந்த மதுபானம் தொடர்பான கேள்வி. பீர் என சரியான பதில் அளித்திருந்தால் 4 மதிப்பெண்கள். பல்லடம் அருகே நீட் தேர்வு எழுதிய மாணவன் வீட்டை விட்டு வெளியேறியதால் அதிர்ச்சி. தேர்வு ஒழுங்காக எழுதுவரை என கடிதம் எழுதி வைத்துவிட்டு சென்ற நிலையில் போலீசார் விசாரணை. மாணவர்களை உதாசீனப்படுத்தி துன்புறுத்தும் அதிகாரிகளை தண்டிக்க வேண்டுமே தவிர நீட் தேர்வை குறை சொல்ல முடியாது. நீட் தேர்வு கெடுபிடி குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்வது மட்டுமே தீர்வு. அமைச்சர் மா சுப்பிரமணியனின் கருத்திற்கு ராஜா காட்டமான பதில். நீட்டு கொண்டு வந்தது யாரு? திமுக. என்ன சொல்றேன், நீங்களே செஞ்ச செயல். அதை சுப்ரீம் கோர்ட்டு ஊர்ஜிதப்படுத்தியிருக்கு. இதுக்கு ஒரே தீர்வு நீங்கள் வேணும்னு நினச்சா சுப்ரீம் கோர்ட்டில் சீராய்வு மனு போடுறது தான். அதை விட்டுட்டு மா சுப்பிரமணியன் மாதிரியோ இல்லை நம்ம தமிழக முதலமைச்சர் மாதிரியோ மக்களை திசை திருப்ப முட்டாள்தனமாக உளர வேண்டும். பயிற்சி மையங்கள் சம்பாதிக்கவே நீட் தேர்வு நடத்தப்படுவதாக சீமான் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் மட்டும் நீட் தேர்வில் இவ்வளவு கெடுபிடிகள் ஏன் என்றும் சரமாரி கேள்வி. இந்தியை முன்னால் அனுப்பி பின்னே சமஸ்கிருதத்திற்கு மணிகட்டி அனுப்புவதே தேசிய கல்விக் கொள்கை. தேசிய கல்விக் கொள்கை குறித்த அமித்ஷாவின் கருத்திற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி.
பொறியியல் படிப்புகளுக்கு மே 7 முதல் விண்ணப்பங்கள் வழங்கப்படும். சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. மகளிர் சுய உதவிக் குழுக்களில் இடம்பெற்றுள்ள 60 லட்சம் பேருக்கு அடையாள அட்டைகள் 9 மாதங்களில் முடிக்க தமிழக அரசு இலக்கு நிர்ணயம். மதுரை ஆதீனத்தின் கார் ஓட்டுநர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. கார் ஓட்டுநரின் கவனக்குறைவே விபத்துக்கு காரணம் என போலீசார் விளக்கம். கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட விபத்து தொடர்பாக காவல்துறையின் அறிக்கை முன்னுக்கு பின் முரணாக உள்ளது. எதிர்தரப்பு வாகனத்தை பற்றி ஒரு இடத்தில் கூட பதிவு செய்யாதது வருத்தமளிப்பதாகவும் மதுரை ஆதீனம் ஆதங்கம். பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் நடைபெற்ற தமிழ் வார விழா நிறைவு. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கழிவுநீர் ஊற்றிய விவகாரத்தில் அமைச்சர் சேகர்பாபு உரையாடலை சிபிசிஐடி போலீசாரிடம் சமர்ப்பித்த சவுக்கு சங்கர். சேகர்பாபுவுக்கு எதிராக சிபிசிஐடி விசாரணை நடத்தும் என நம்பிக்கை இல்லை என்றும் பேட்டி. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்திற்கு பாதுகாப்பு வழங்காதது ஏனென தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. பாதுகாப்பு வழங்கவில்லை என்றால் மத்திய பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு வழங்க உத்தரவிட நேரிடும் என்றும் எச்சரிக்கை. யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கின் விவரங்களை தாக்கல் செய்க தமிழ்நாடு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் வைர வியாபாரியிடம் 23 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம். நகை வாங்குவது போல் நடித்து நூதன முறையில் திருடிச் சென்றது விசாரணையில் அம்பலம். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே வயதான தம்பதி கொலை செய்யப்பட்ட சம்பவம். பொது இடங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தனிப்படையிடம் ஒப்படைக்க காவல்துறையினருக்கு ஆணை. கரூர் அருகே கோயில் திருவிழாவில் 17 வயது சிறுவன் குத்திக் கொல்லப்பட்ட சம்பவம். 4 பேரை கைது செய்த நிலையில் தலைமறைவாக உள்ள மேலும் ஒருவருக்கு வலைவீச்சு. புதுக்கோட்டையில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கரின் காரை பின்தொடர்ந்து சென்ற கார் விபத்தில் சிக்கியது. முன்னாள் அதிமுக எம்எல்ஏ ராசு உட்பட 3 பேர் காயம். அரக்கோணம் டயர் தொழிற்சாலையின் நுழைவாயிலின் முன்பு கூட்டம் நடத்த முயன்ற அதிமுக எம்எல்ஏ அரக்கோணம் ரவி உள்ளிட்டோர் கைது. கைது போன்ற பூச்சாடிகளுக்கு அதிமுகவினர் பயப்பட மாட்டார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை. திருப்பத்தூர் ஆட்சியரகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டத்தில் உறங்கிய அதிகாரிகள். அலட்சியமாக செயல்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமா மாவட்ட நிர்வாகம்? கூடலூர் அருகே குடியிருப்பு பகுதியில் ஆவேசமாக ஓடிய காட்டு யானை. சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த காரை சேதப்படுத்திய காட்சிகள் வெளியானது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தரிசனம் செய்யவுள்ளதாக தகவல். வரும் 18ஆம் தேதி வரவுள்ளதாக கூறப்படும் நிலையில் 2 நாட்கள் ஆன்லைன் முன்பதிவுகளை ரத்து செய்யவும் தேவஸ்வம் போர்டு முடிவு.
விசாகப்பட்டினத்தில் மரம் முறிந்து விழுந்ததில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் உயிரிழப்பு. சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளீர்கள். அமலாக்கத்துறை மீது உச்சநீதிமன்றம் காட்டமான விமர்சனம். டெல்லியில் நீதிபதி யஷ்வந்த் சர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரம். உச்சநீதிமன்றம் அமைத்த மூவர் குழு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் அறிக்கை தாக்கல். ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா செல்வோரின் பாதுகாப்பை உறுதி செய்ய உத்தரவிடக் கோரிய மனு தள்ளுபடி. வழக்கு பொதுநலம் கருதி தாக்கல் செய்யாமல் விளம்பரத்திற்காக தாக்கல் செய்யப்பட்டதாக காட்டம். பாஜகவின் புதிய தேசிய தலைவர் தேர்தல் மற்றும் உட்கட்சி தேர்தலுக்கான பணிகள் தீவிரம். மூத்த தலைவர்களுடன் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா ஆலோசனை. BS4 ரக வாகனங்கள் மோசடியில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவு. 315 வாகனங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நடிகர் கவுண்டமணியின் மனைவி சாந்தி காலமானார். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட நிலையில் உயிர் பிரிந்ததாக தகவல்.